இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திண்டுக்கல்லில் புதுசாக ஓப்பன் பண்ண டோனி அண்ட் கே ஷோரூம் தான் வந்திருக்கோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா பழனி ரோட்டில் சோனா டவர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மேக்ஸ் ஷோரூம் மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னடா புது ஷோரூம் சொல்லுங்கள், ஏற்கனவே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டோன் அண்ட் கேக்கு நீங்கள் நினைப்பீங்க. அது டோன் அண்ட் கே பை எசென்ஷியல்ஸு. அது வந்து இந்த டோன் அண்ட் கேயோட சிஸ்டர் கன்சர்ன், கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்கும். இது டோன் அண்ட் கே, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக 2 பேத்துக்குமே நான் மஷ்ரூம் கட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க ஹெல்மெட் போடுறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். பட் சாமுக்கு அது கொஞ்சம் மாற்றலாம்னு நினைக்கிறேன். பட் சண்டேனோக்கு அதே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். கிட்ஸுக்கு ஒழிச்சாக தான் இருக்குது, அதனால் இவனை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த கடுப்பில் தான் சோகமாக உட்காந்து சாகு. கிட்ஸுக்கு இந்த ஒரு சாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு 2 சாக போட்டிருக்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ முடிய வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இங்கே அவனுக்கு வச்சு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலி இந்த ஹைட் வந்து ஈஸியாக இருக்கிறது அவருக்கு. பட் இந்த எல்லோ சாகில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாண்டினோக்கு சேம் மஷ்ரூம் கட் தான், பட் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறோம். எனக்கு இந்த நீலம் வாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, வெயில் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாமுக்கு இந்த தடவை நீட்டாக கட் பண்ணியாச்சு. இவனுக்கு இனிமேல் மஷ்ரூம் கட் இல்லை. நாங்கள் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால இவங்க எல்லாம் அந்த சேக வச்செல்லாம் போய் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ சாண்டினோக்கு மஷ்ரூம் கட் கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டியாச்சு. பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இவனுக்கு இது நல்லாவும் வருது. நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடியெல்லாம் வளர்க்கலாம் நினச்சேன். பட் வீட்டில் ஸ்வெட்டாங்கன்னு சொல்லி வெட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் சைட்லலாம் ஷார்ட்டாக வெட்டிட்டேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. நம்மளை கூப்பிட்டெல்லாம் யாரும் ஃப்ரீயாக கட் பண்ணி கொடுக்கல. நான் பே பண்ணி தான் ஹேண்டு பார்த்துமே ஹேர் கட் பண்ணேன். ஸோ இது புது இடம், அதெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் விசிட் பண்ணால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் போக ஐடியாவில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.